ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் சும்மா ஒரு சாதாரண கதை கிடையாதுங்க. இதுல இருக்கிற சைக்காலஜி ரொம்பவே சுவாரஸ்யமானது. குறிப்பா நண்பர்களுக்குள்ள வர்ற ஈகோ, போட்டி, பொறாம இது எல்லாத்தையும் ரொம்ப ஆழமாவும் அதே நேரம் செம்ம காமெடியாவும் சொல்ற ஒரு அருமையான கதையை தான் இன்னைக்கு நாம அலச போறோம். வாங்க முட்டாள் பட்டணத்தை சேர்ந்த அந்த 2 இசைக்கலைஞர்களோட கதைக்குள்ள போகலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒருத்தரை பழி வாங்கணும்னு நாம நினைக்கிறப்போ அந்த பழிவாங்கும் எண்ணம் முற்றிலுமா நமக்கே எதிரா திரும்பினா என்ன ஆகும்? இதுதாங்க இன்னைக்கு நம்ம கதையோட மைய கருத்து. பல நேரம் மத்தவங்களுக்கு நாம வெற்ற குழியில நாமளே தான் முதல் ஆளா விழுவோம். நம்மளோட அந்த பொறாமை குணம் எப்படி நமக்கே மிகப்பெரிய ஆபத்தா மாறுது அப்படிங்கறத இந்த கதை ரொம்ப பிரமாதமா விளக்குது. சரி, முதல் பகுதி, சண்டையிட்ட நண்பர்கள். இந்த கதையோட ஆரம்பமே ஒரு அழகான நட்போட பிரிவிலிருந்து தான் தொடங்குது. ஆரம்பத்துல ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்த 2 பேருக்கு இடையில ஒரு சின்ன மனக்கசப்பு வருது. அந்த சின்ன சண்டை எப்படி ஒரு மிகப்பெரிய பேரழிவுக்கு அடித்தளமா அமையுதுன்னு பாருங்களேன். இவங்க 2 பேருமே மிகச்சிறந்த கலைஞர்கள். ஒருத்தர் நாதஸ்வரம் வாசிக்கிறவரு, இன்னொருத்தர் மிருதங்கம் வாசிக்கிறவரு. காற்று கருவியான நாதஸ்வரமும் தாளக்கருவியான மிருதங்கமும் சேர்ந்தா எவ்வளவு இனிமையான ஒரு இசை கிடைக்கும். அப்படிப்பட்ட நண்பர்கள் தான் இவங்க. ஆனா அந்த சண்டைக்கு பிறகு 2 பேருமே அவங்க இசையில கவனம் செலுத்துறத விட்டுட்டு எப்படி அடுத்தவன சிக்கல்ல மாட்டி விடலாம் அப்படின்னு முழு நேரமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இரண்டாவது பகுதி, முட்டாள்கள் பட்டினத்திற்கு வரவேற்பு. இப்படி எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைமை உணர்வோடையே இருந்த இந்த நண்பர்களுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு தேடி வருது. அடுத்ததா அவங்க வாசிக்க போற ஊர் திருவிழா தான் அது. அந்த ஊரோட பேர்லயே ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யம் இருக்கு. ஆமாங்க, அந்த ஊர் பேரே முட்டாள் பட்டினம். இந்த 2 கலைஞர்களும் அந்த ஊர் திருவிழாவுக்கு வாசிக்கிறதுக்காக போறாங்க. அங்க போன கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரிஞ்சிடுச்சு. அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்ப முடியாத அளவுக்கு பெரிய முட்டாள்கள். அவ்வளவுதான். இசையை ரசிக்க வந்த அந்த முட்டாள் மக்களை தங்களோட பகைமையை தீர்த்துக்கிற ஒரு ஆயுதமா இவங்க பயன்படுத்த நினைக்கிறாங்க. மூன்றாவது பகுதி, நாதஸ்வர பொறி. மனுஷங்க பொறாமையிலயும் கோபத்திலயும் இருக்கும்போது எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க அப்படிங்கறது இது ரொம்ப தெளிவா காட்டுது. இப்போ அந்த திருவிழால அட்டாக் ஆரம்பமாகுது. மிருதங்கம் வாசிக்கிறவரு திடீர்னு வாசிக்கிறத நிறுத்திட்டு பக்கத்துல இருந்த ஒரு முட்டாள் ஊர்க்காரங்கிட்ட போய் ஒரு வதந்தியை கிளப்பி விடுறாரு. அதோ அங்க நாதஸ்வரம் வாசிக்கிறார்ல, அவர் உங்களை ஏமாத்துறாரு. அவர் வெறும் மரக்கொள்ள மட்டும்தான் வாசிக்கிறாரு, அதுக்குள்ள இருக்க வேண்டிய ஸ்வரத்தையே காணோமே அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் கூட லாஜிக்கா யோசிக்க தெரியாத அந்த முட்டாள்களுக்கு இது மிகப்பெரிய உண்மையா தெரிஞ்சது. இப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். கூட்டமா வந்த அந்த முட்டாள் மக்கள் நாதஸ்வர கலைஞரை தடுத்து நிறுத்தி அவர் கையில இருக்கிற நாதஸ்வர குழலுக்குள்ள விரல விட்டு ஸ்வரம் எங்க இருக்குன்னு தேடுறாங்க. ஒரு மரக்குழாய்க்குள்ள இசை எப்படிங்க கண்ணுக்கு தெரியும்? உள்ள எந்த ஒரு பிசிக்கலான ஸ்வரமும் இல்லாதத பார்த்த ஊர் மக்கள் இந்த நாதஸ்வர கலைஞர் நம்மளை ஏமாத்திட்டாருன்னு நினைச்சு பயங்கர கோபமாகி அவரை புடிச்சு தர்மடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான்காவது பகுதி, மிருதங்கத்தின் மீதான பழிவாங்கல். இப்போ ஊர் மக்கள் கிட்ட அடியும் உதயம் வாங்கிய நாதஸ்வர கலைஞர் சும்மா இருப்பாரா? தன்னோட வலிய விட தன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின அந்த மிருதங்க கலைஞரை பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவருக்குள்ள அதிகமா இருக்கு. அதனால அவரோடமே ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுக்கறாரு. கோபத்துல கொந்தளிச்சிட்டு இருந்த அந்த முட்டாள் கூட்டத்தை பார்த்து நாதஸ்வர கலைஞர் கத்துறாரு. ஐயா, அந்த ஸ்வரம் எல்லாம் அந்த மிருதங்கத்துக்குள்ளதாங்க ஒழிஞ்சிட்டு இருக்கு. வேணும்னா அதை பிரிச்சு அந்த ஸ்வரத்தை வெளியே விட்டுட்டு அப்புறமா மிருதங்கத்தை அடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு முட்டாள் கூட்டத்தோட கவனத்தை திசை திருப்புறது எவ்வளவு ஈஸின்னு பாருங்களேன். இப்போ அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தோட பார்வையும் மிருதங்க கலைஞரோட பக்கம் திரும்புச்சு. அஞ்சாவது பகுதி, பொறாமையின் விவை. இப்போ நாம இந்த கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி பற்ற வச்ச இந்த பொறாமத்தி இப்போ மொத்தமா கண்ட்ரோல் இல்லாம எரிய ஆரம்பிச்சுடுச்சு. முட்டாள் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த மிருதங்கத்தை உடைச்சு சுக்கு நூறாக்குறாங்க. உள்ள என்ன இருக்கும்? வெறும் காத்துதான், உள்ள எந்த ஸ்வரமும் இல்ல அப்படிங்கறத பார்த்த நாதஸ்வர கலைஞர் நிலைமையை இன்னும் மோசமாக்குறதுக்காக அந்த மிருதங்கம் வாசிக்கிறவன் உங்களுக்கு தெரியாம அந்த ஸ்வரத்தை தின்ட்டான் போல அப்படின்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய அபத்தம்னு அந்த ஊர் மக்களுக்கு கொஞ்சமும் புரியவே இல்லைங்க. இப்போ உடைஞ்சு போன அந்த மிருதங்கத்தை வாசிச்சு பார்க்க சொல்றாங்க. அதுல இருந்து இனிமையான தாளத்துக்கு பதிலா தொப்பு தொப்பு அப்படின்னு ஒரு உயிரற்ற வெற்று சத்தம் மட்டும்தான் வருது. ஒரு மிகச்சிறந்த இசைக்கருவி அதோட உயிரை இழந்துடுச்சு அப்படிங்கறத தான் இந்த சத்தம் குறிக்குது. சரி, இந்த கண்மூடித்தனமான சண்டையோட விளைவு என்னாச்சு? 2 கலைஞர்களுமே அந்த முட்டாள் மக்கள் கிட்ட செம்ம அடி வாங்கினாங்க. 2 பேரையுமே மக்கள் அந்த ஊரை விட்டே துரத்தி அடிச்சிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் மேலா அவங்களோட வாழ்வாதாரமான அந்த நாதஸ்வரமும் மிருதங்கமும் மொத்தமா உடைஞ்சு சுக்குநூறாயி போச்சு.
இப்ப சொல்லுங்க, இதுல யார் ஜெயிச்சது? யாருமே இல்லங்க. 6வது பகுதி, திருக்குறளின் ஞானம். இப்போ நாம கொஞ்சம் பொறுமையா இந்த கதையோட பின்னணியில இருக்கிற அந்த ஆழமான தத்துவத்தை நோக்கி போவோம். ஊருக்கு வெளியே உடம்பு முழுக்க காயங்களோடும் உடைஞ்சு போன வாத்தியங்களோடும் உட்கார்ந்திருந்த அந்த 2 நண்பர்களும் அப்போதான் உலக புகழ் பெற்ற நம்ம திருக்குறள் சொல்ற ஒரு மிகப்பெரிய உண்மையா உணர்ந்தாங்க. திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, பிறன் பழி கூறுமான் தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். அதாவது ஒருத்தன் மத்தவங்களோட பழிய தூற்றி பேசுறான்னா அவனுடைய பழிகள் பலவற்றிலையும் ரொம்ப கொடிய குறைகளை ஆராய்ந்து அவனுக்கு எதிராகவே கூறப்படும். அந்த 2 கலைஞர்களுக்கும் இந்த திருக்குறளோட முழு அர்த்தமும் அந்த நிமிஷத்துல தான் ரொம்ப ஆழமா புரிஞ்சுது. ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் குறை சொல்ல போய் கடைசியில 2 பேரோட குறைகளும் அம்பலமாகி இருவருமே நஷ்டமடைஞ்சிட்டாங்க. ஆக இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம மத்தவங்க மேல வீசுற வஞ்சகமும் பொறாமையும் அவங்க மேல படுதோ இல்லையோ அது நிச்சயமா நம்மளோட வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் சேர்த்தே அழிச்சிடும் அப்படிங்கிறது தான். இந்த தார்மீக உண்மைய ரொம்ப நல்லா உணர்ந்துகிட்ட அந்த 2 கலைஞர்களும் தங்களோட ஈகோ பொறாமை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு மறுபடியும் ரொம்ப நல்ல நண்பர்களா மாறிட்டாங்க. இறுதியா நாம எடுத்துட்டு போக வேண்டிய சிந்தனை இதுதான். நம்மள பல பேருக்கும் மத்தவங்கள விமர்சிக்கிறதுலயும் அவங்களோட குறைகளை சுட்டிக்காட்டி வேடிக்கை பார்க்கறதுலயும் ஒரு அலாதியான சந்தோஷம் இருக்கு. ஆனா அடுத்த முறை நீங்க அப்படி செய்ய நினைக்கும் போது கொஞ்சம் நின்னு இந்த ஒரு கேள்வியை உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. பதிலுக்கு உங்களோட எந்த குறைகள் வெளிவரக்கூடும்? இந்த ஒரு ஆழமான சிந்தனையோட இன்னைக்கு நம்ம அலசலை நான் நிறைவு செய்றேன். தொடர்ந்து கத்துக்கோங்க, சிந்திச்சு செயல்படுங்க.